நாளிலே, அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய கழகமானது தொடங்கப்பட்டு 30 வருடங்கள் கடந்து வருகிறது. இந்த 30 வருடத்திலும் நாங்கள் இப்பொழுதுதான் உங்கள் முன்பாய் வந்து நிற்கிறோம். பக்கத்திலே முன்சரலில் தான் இருந்தோம். எத்தனை கிலோமீட்டர் என்று சொல்லலாமா? 60 கிலோமீட்டரிலே நாங்கள் இப்பொழுதுதான் முதல் இந்த மேடையிலே வந்து நிற்கிறோம். அதே போல எங்கள் மேடையிலே கடந்த தைப்பொங்கல் விழாவிலே செல்வகுமார் ஜோகராஜா உங்கள் தலைவர், கலைவாணன் பரமசிவம் உங்கள் உபதலைவர், நாதன் நடராஜா பொருளாளர் உங்கள், இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள், சிறப்பித்தார்கள். ஆகவே அவர்கள் அழைப்பு ஏற்றுத்தான் நாங்கள் இன்று இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் மனம் உவர்ந்த நன்றிகள். சுரேஷ் சொன்னது போல என்னை பற்றி ஒரு நிமிடம். இந்த மேடையோடு சேர்த்து பல மேடை கண்டிருக்கிறேன். ஆனாலும் ஆசிரியர் பணியிலே இந்த வருஷம் இந்த மாதம் 40வது வருடத்தை பூர்த்தி செய்கின்றேன். இலங்கையிலே ஆசிரியராக இருந்து ஆனால் 40 வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறேன் என்றால் எனக்கு அவ்வளவு பெரிய வயதல்ல என்று நீங்கள் நினைப்பீர்கள். வயதுதான். ஆனாலும் பூர்த்தி செய்ய இங்கே, அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் எனக்கு தந்த அந்த ஒத்துழைப்பு தான் இன்றும் நான் மேடையில நிற்கிறேன். அதே போல நீங்களும் தந்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி. அதே போல எங்களுடைய தலைவர் சுரேஷ் சொன்னது போல ஒரு காரியத்தை இங்கே கண்டோம். இங்கே பெண்கள், உண்மையிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவள் நாம், நன்றாக அழகாக தங்களுடைய உடல்நிலை மறந்து அப்படியாய் பாலிவுட் நடனத்தை வழங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு பெருத்த ஒரு கரகோஷம். அதே போல நல்ல ஒழுங்கமைப்பை காணக்கூடியதாக இருந்தது, நல்ல வரவேற்பை காணக்கூடியதாக இருந்தது, நல்ல உபசரிப்பை காணக்கூடியதாக இருந்தது. அது எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக பிள்ளைகள் அழகான நிகழ்வுகளை வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். அது மாத்திரமல்ல, நாட்டு நடப்பு இன்றைக்கு இங்கே நடக்கிற காரியங்களை அழகாக சொன்னார்கள் இருவர். அவர்களை 20 வருடத்துக்கு முன்பே எனக்கு தெரியும். ஆனால் இந்த மேடையிலே அவர்களை கண்டது மிக்க சந்தோஷம். அதே போல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம். எங்களுக்கு சுரேஷ் சொன்னது போல 30வது நிறைவு ஆண்டை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். முடியுமானால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், முடியுமானால் எங்களுக்கு நிகழ்வுகளை தாருங்கள். அதே போல இன்னொரு விடயத்தை இங்கே இந்த மேடையிலே பதிவேற்ற வேண்டும். செல்வி பகீரதி கணேசலிங்கம் எங்களிடம் எங்களுடைய நுண்கலை கல்வி கூடத்திலே கல்வி பெற்றுத்தான் அரங்கேற்றம் முடித்து இந்த இடத்திலே உங்களுக்கு ஆசிரியராக பணியாற்றி 3 நடனங்களை வழங்கி இருந்தார். பெற்றோருக்கும் இந்த மேடைக்கும்